அலைகுலவுதில்லை சொல்லவே வேண்டாம். இன்றைக்கும் வந்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய பாடல்கள். அதுலேயும் வந்து அவங்களுடைய இசை டிக் 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 இன்னும் ஓடாத படம்னு சொன்ன படம் வந்து பாரதி ராஜா அதில் வந்து ஒரு சில படத்தில். ஆனாலும் இன்றளவிலும் அதிகமான பாடல்கள் அதனுடைய இசையால் ரசிக்கப்படுற முக்கியமான படம் வந்து காதல் ஓவியம் படம். கண்ணன்ட்டு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் ராதா வந்து முக்கியம், அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் கூட பார்த்திங்கன்னா படம் வந்து பெருசாக போகலை படம். ஆனால் பாடல்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு மெஸ்மரைஸ் அந்த அந்த அதில் இருக்கிற அந்த ஒரு கர்நாடிக் விஷயமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாடல்களுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடுவார் பாரதி ராஜா. அது வந்து நம்ம அதுக்கப்புறமா இன்னும் மண்வாசனை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு படம் அது. அதுலேயும் சரி இப்போ அது என்னென்னா எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பாடல்கள் அதிகமாக ஹிட் ஆகிறதுங்கிறது காதல் பாடல்களுக்கு தான் அதிகமான ஒரு பாடல்கள் ஹிட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் எமோஷ்னலான படங்களில் கூட வந்து பாடல்கள் முக்கியம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தவர் வந்து முக்கியமாக அதை வந்து சிறப்பு பண்ணவர் வந்து பாரதி ராஜா. என்னென்னா இந்த புதுமை பெண் படத்துலேயும் மண்வாசனை படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காதல் இருக்கும், அதே சமயத்தில் எமோஷன் இருக்கும். புதுமை பெண் படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எமோஷன் படம். அந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் டூயட் வச்சுருப்பாங்க. ஒரு எமோஷனலான சாங் இருக்கும். அது வந்து இவருடைய படங்களில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதுலேயும் வச்சுருப்பார். இப்போ நம்ம இளையராஜா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் வந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 88 வந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படம் வந்து, அதுக்கு முன்னாடி வேதம் புதிது. திடீர்னு ஒரு கடலோர கவிதைகளுக்கு அப்புறமா ஒரு இளையராஜா விட்டு விலகி சும்மா டெம்பரவரியாக வந்து வேதம் புதிது பண்ணார். வேதம் புதிது படத்துக்கு வந்து தேவேந்திரன் மியூசிக் டைரக்டர். நிறைய பேர் அந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர் நினச்சிட்ருப்பாங்க. கண்ணுக்குள் 100 நிலவான் சாங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த தேவேந்திரன் யாருங்கிறது அதுக்கு முன்னாடிலாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த படத்து கூட பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஹிட்டு. வேதம் புதிது ஒரு ஆக்சுவலி அந்த படத்துக்கு இப்போவும் பல பேர் வந்து இளையராஜா தான் மியூசிக்ன்ற மாதிரி கூட தவறுதான தகவல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி அதை இளையராஜா என்ன இருந்திருந்தால் என்ன மாதிரியான ஒரு இசையை கொடுத்துருப்பாரோ அப்படி ஒரு இசையை கொடுத்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி பறக்குதுன்னு ஒரு படம் பண்ணார். ரஜினி வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணார். அந்த படம் ஓடலை. அந்த படத்தில் வந்து மணிவண்ணனை வந்து நடிகராக வில்லனாக வந்து நடிக்க வச்சுருந்தார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கன்னட இசையமைப்பாளர் அம்சலேகா அவர் வந்து படம் பண்ணவார். அவரை வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டு சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படி வந்து எந்த இசையமைப்பாளர் மாதிரி ஒரு ட்ரெண்டு மாறிச்சு. திரும்பவும் இளையராஜாவோட வந்தார். எண்ணிழுத்தோழன் பண்ணார், புதுநெல்லு புதுநாத்து பண்ணார், நாடோடி தென்றல் பண்ணார். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணிழுத்தோழன் ஓடலை. ஆனால் அந்த படத்துலேயும் வந்து ராசாத்தி ரோசப்பா சாங் அதில் ஹிட்டு. அதில் இருக்கிற பாடல்கள் ஹிட்டு. புதுநெல்லு புதுநாத்து படம் வந்து ஒரு ஆவரேஜாக ஓடின படம். அதுலேயும் சாங்ஸ் ஹிட்டு. கருத்த மச்சான் நிறைய படம். ஆமாம். அப்புறம் நாடோடி தென்றல் வந்தார். நாடோடி தென்றல் கார்த்திக் பண்ணது. அந்த படம் பார்த்திங்கன்னா அது வந்து சுமாராக தான் போச்சு, ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த படத்துலேயும் சாங்ஸ் வந்து இளையராஜா பண்ணார். அதுவும் சூப்பர் ஹிட்டு. தொடர்ந்து வந்து படம் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து ஜம்பாய் தாஜ்மஹால்ன்ட்டு ஒரு படம் அவர் பையனை ஹீரோ வச்சு பண்ணார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரகுமான் பக்கம் வந்தார். ரகுமான் பக்கம் அந்த படம் போகலை. ஆனால் அந்த படத்துலேயும் பாடல்கள் வந்து ஹிட் ஆச்சு. இவருடைய கிழக்கு சீமையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி, அதாவது ரகுமான் அப்படின்னாலே ஒரு மாடர்னைஸ்டு மியூசிக் தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ரகுமான் கிட்ட இருந்து ஒரு கிழக்கு சீமையிலே மாதிரி ஒரு படத்தை வந்து உங்களுக்கு வாங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம இளையராஜா பற்றி ஆரம்பித்தோம். இருந்தாலும் அதில் பாரதி ராஜாவோட இசை ஆளுமை எப்படி இருக்குங்கிறது தான் நான் மற்ற இசைப்பாளர்களையும் நான் சேர்த்து சொன்னேன். ஒரு யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து பாடல்களை வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமே. ஒரே ஒரு ஆசை மட்டும் பட்டார் பாரதி ராஜா. நான் வேறு ஒரு இயக்குநர்கள் மூலயமா இன்னும் சிலர் மூலியமாக நான் கேள்விப்பட்டது உண்டு. அவருடைய பழைய நட்பு கூட்டணி திரும்ப ஒன்று சேரணும்னு வந்து அவர் விருப்பப்பட்டதாக சொல்லுவாங்க. என்னென்னா பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து. கடைசி வரைக்கும் நடக்காமையே போயிடுச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு சினிமா ரசிகனாக, இப்போ சினிமா பத்திரிகையாக விடுங்க, சினிமா ரசிகராக பலருக்கு வந்து, ஏன்னா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து நிழல்கள் படத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடலோர கவிதைகள் வரைக்கும் இவங்க ஒன்றா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க காம்பினேஷனில் பாடல்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நடுவில் கூட ஒரு பாரதி ராஜா அவங்க 2 பேருக்கும் சமரசம் பண்ண முயற்சித்ததாக ஒரு தகவல் வந்தது.
பட் அது நடக்காமையே போயிடுச்சது. அந்த ஒரு வருத்தம் அவருடைய திரையுலகத்தை சார்ந்த இயக்குநர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும். என்னை மாதிரியான சினிமா பத்திரிகையாளருங்கிறத விட நான் இன்றைக்கி வந்து ஒரு ரசிகராக தான் நான் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மெல்லாம் வந்து இந்த துறையை நோக்கி கொண்டு வந்ததுக்கு இது மாதிரியான ஒரு இயக்குநர்களுடைய பங்களிப்புன்னு இருக்குது இல்லையா, அது ஒரு பெரிய பங்களிப்பு. அது கண்டிப்பாக சார். ஒரு நீண்ட நெடிய பட்டியலே கொடுத்துட்டீங்க. இப்போ சொன்னால் பாரதிராஜா அவர்களுடைய படங்கள் பற்றி நிறைய பேசியாச்சு. அவருடைய படங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு பொது பார்வையினருக்கு இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா படம்னா பெரும்பாலும் கிராமத்து காவியங்களாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் அதை உடைச்சி என்னால் எல்லா படங்களும் எடுக்க முடியுங்கிறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சிகப்பு ரோஜாக்களாக இருக்கும், டிக் டிக் டிக்கு, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இன்னொரு படம் வந்து நிறைய பேர் கண்களால் கைது செய்யணும் ஒரு படம் பிரியாமணியை வந்து அறிமுகப்படுத்தினார். அந்த படம் வந்து கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் ஆனதில் வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் சிகப்பு ரோஜாக்கள், ஏன் கைதியின் டைரி, ஒரு கைதியின் டைரி வந்து தமிழில் வந்து பெரிய லெவலில் போலங்க. ஆனால் பேசப்பட்ட படம் ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படமா. இந்த படத்தை தான் பாக்யராஜ் வந்து ஹிந்தியில் டைரக்ட் பண்ணி அமிதாப் பச்சன் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அந்த படம் கொடி பறக்குதுலாம் ரஜினி நடித்த படம் ஓடினத்தை விட அந்த காலகட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ரசித்து பார்த்த படம் தான். ஏன்னா அதில் வந்து ஒரு சிவகிரின்னு நினைக்கிறேன் ரஜினியோட ஒரு கேரக்டர் பேர். அவர் என்னமோ அந்த படம் வந்து ஓடலை. இப்போ எனக்கெலாம் வந்து அவரோட இந்த த்ரில்லர் பார்க்குற போது எனக்கு கண்களால் கைது செய் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஒரு விதமான ஒரு பெரிய ஒரு வீடு, அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா, அதுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் அது. சரி, அந்த ஜோனர் அவர் அதுதான். அது என்னென்னா இது என்னென்னா பாரதிராஜா அப்படின்னா இவங்க தேட்டருக்கு போகும்போது ஒரு கிராமத்து படமாகவே மனசுக்குள்ளே இவங்க நினச்சிட்டு போகும்போது இவர் இப்படி ஒரு படம் இவர் தான் கொடுத்தாரா அப்படிங்கிற தயக்கத்தில் தான் இந்த மாதிரியான படங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் ரீச் ஆகலைன்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போது பாரதிராஜா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு அவருடைய இயக்குனராக இருக்கும்போது அவருடைய துணை இயக்குனர்களாக இருந்தவங்க, இப்போ நம்ம பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, இந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட இருந்த சிஷியர்கள் பெரிய ஜாம்பவான்களாம் வளர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நிறைய புதுமுக நடிகர்களையும் கண்டெடுத்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக சொன்னால் அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய நடிகர்களுடைய பெயர்கள் எல்லாமே ராயலத்தில் வர மாதிரி மாற்றிருப்பாரு. மெயின் நடிகைகளுக்கு தான் அந்த மாதிரி வச்சுருந்துருப்பார். இதில் ஒன்று சொல்லணுங்க, இன்றைய சினிமாவில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் இல்லை சினிமாவை நோக்கி வரணும்னு ஆசைப்படுற இயக்குநர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான். பாரதிராஜா கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் எழுதுகிற கதையை வச்சு தான் படம் பண்ணணும்னு அவர் நினச்சது கிடையாது. அவருடைய உதவியாளர்கள் கிட்டேருந்து அவர் வந்து கதையை வாங்கி பண்ணுவார். உதவியாளர்களோ அவங்க மெயின் அந்த மாதிரியான ஒரு கதைகள் வந்து அவர் அதில் வந்து ஒரு நிறையவே